ஓம் சாந்தி. எல்லோரும் சந்தோஷமாக இருக்கிறீங்களா? இன்றைக்கி புனித குரான் 6வது அத்தியாயம் தொடங்குகிறோம். ஸோ அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்புடையோன் அல்லாவின் பெயரால் ஓதுகிறேன். இதில் முதல் வசனம் பார்த்திங்கன்னா, வானங்களை மற்றும் பூமியை படைத்து இருள்களை மற்றும் ஒளியை ஆக்கியவனாகிய அல்லாவுக்கே எல்லா புகழும் உரியதாகும். அதன் பின்னரும் நிராகரிப்போர் அல்லாவாகிய தங்கள் இரட்சகனுக்கு அவன் படைத்தவற்றில் சிலவற்றை சமமாக்குகின்றனர், இணை வைக்கின்றனர் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதில் என்ன அப்படின்னா, வானத்தையும் பூமியையும் படைத்தான், இருளையும் ஒளியையும் படைத்தான் அப்படின்னு இங்கே சொல்லப்பட்டு இருக்குது. இது ஸ்தூலமாக நம்ம பொருள் கொள்ளக்கூடாது. இது ஓமையாக சொல்லப்பட்டது. வானம் மேலே இருக்குது, பூமி கீழே இருக்குது அப்படின்னா என்ன அர்த்தம்னா, உயர்ந்த விஷயங்களையும் தாழ்ந்த விஷயங்களை அவர் படைக்கலை, அதை பிரித்து சொல்கிறார் இல்லை. இதெல்லாம் உயர்ந்த காரியம், இதெல்லாம். ஸோ அந்த உயர்ந்த காரியத்தை தான் ஒளி அப்படின்னு சொல்கிறது, தாழ்ந்த காரியத்தை இருள்னு சொல்கிறது. ஸோ இன்றைக்கி கூட பேச்சு வழக்கில் இந்த டார்க் வெப் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் டார்க்னஸ் இதெல்லாமே தவறான விஷயங்களுக்காக பயன்படுத்தக்கூடியதாக இருக்குது. ஸோ குறிப்பாக இன்றைக்கி மனிதர்கள் நாட்டுக்கு ஒரு சட்டம், மதத்திற்கு ஒரு சட்டம்னு இருக்குது தானே இல்லை. இங்கே சரின்னு நினைக்கிற நிறைய விஷயங்கள் நிறைய நாடுகளில் தவறு. சட்டப்படி மிகப்பெரிய தண்டனை கிடைக்கும். அதே மாதிரி இங்கே சட்டப்படி தண்டிக்கப்படுற சில விஷயங்கள் சில நாடுகளில் ஓகே. இன்னும் கேட்டிங்கன்னா சில அந்த போதை வஸ்துக்களே கூட சில நாட்டு அரசாங்கம் லீகலாக்கி இருக்குது. ஸோ இப்போ மனிதர்களுக்கு ஒரு பெரிய கன்ஃபியூஷன் ஆகாது, என்னடா இது, அப்போ இங்கே பிறந்தது தான் குற்றமானு நினைப்பான் இல்லையா? ஏன்னா இந்த நாட்டில் மட்டும்தானே இது குற்றமாக சொல்லப்படுது அப்படின்னு நினைப்பான். ஸோ அப்போ ஒரு மனைவி இருக்கும்போதே இன்னொரு மனைவி திருமணம் பண்ணுறான்னா நிறைய மதங்கள்லையும் அது தவறு தான், நாட்டின் சட்டப்படியும் நிறைய இடங்களில் தவறு தான். ஆனால் ஒரு சில நாடுகளில் அது தவறு கிடையாது, ஒரு சில இனத்தில் அது தவறு கிடையாது, ஒரு சில மதத்தில் தவறு கிடையாது. அப்போ அவனுக்கு என்ன தோணுச்சா, பேசாமல் நம்ம அங்கே பிறந்திருக்கலாமே அப்படின்னு அவனுக்கு தோணும். ஆனால் இங்கே என்ன ஒரு விஷயம்னா, எது சரி எது தப்புன்னு அவனுக்கு கரெக்டாக பிரித்து சொல்ல யாருமே கிடையாது இல்லையா? இது இல்லாமல் காலத்துக்கு ஏற்ற மாதிரி வேறு மாறிக்கிட்டு இருக்கும். ஒரு காலத்தில் ரைட்டுன்னு சொல்லப்பட்டது இப்போ தப்புன்னு இருக்கும், ஒரு காலத்தில் தப்புன்னு சொன்னது இப்போ ரைட்டுன்னு இருக்கும். ஸோ அவன் யார்கிட்ட தான் கேட்குறது? அப்பா அம்மாவுக்கிட்டையும் கேட்க முடியாது, ஏன்னா அப்பா அம்மாவுக்கே தெரியாது எது ரைட்டு எது தப்புன்ட்டு. அப்போ அவங்களுக்கு உலகம் ஃபுல்லாக இருக்கிற அனைத்து மனிதர்களுக்கும் இது சரி இது தவறுன்னு நினைக்கக்கூடிய போதிக்கக்கூடிய ஒருத்தர் இருக்கிறாருன்னா அத்தனை பேர் மீதும் கருணை கொண்ட ஒரு தாயுள்ளம் கொண்டவர் தேவை. அவர் தான் கடவுள், அல்லாஹ். அவர் இந்த பூமிக்கு வருகிறார். எந்த மதத்திலும் கடவுள் வராருன்னு நேரடியாக போட்டில்லை. அதுக்கு பதில் அவங்க யாரை கடவுள் நினைக்கிறாங்களோ அவங்க இயேசு, கிருஷ்ணர் இவங்களாம் வருவாங்க அப்படின்னு போட்டிருக்கிறாங்க. ஆனால் இயேசு கிருஷ்ணர்லாம் கடவுள் கிடையாது. தாயின் கர்ப்பத்தில் பிறந்த யாருமே கடவுள் கிடையாது. கடவுள் குரானில் போட்ட மாதிரி ஒருபோதும் எந்த தாய் தந்தைக்கும் பிறக்கிறது கிடையாது. இந்து மதத்தில் நிறைய கடவுள்கள் இருக்கிறாங்க, ஆனால் அதில் யாரோ ஒருத்தர் தான் ஒரிஜினலாக இருப்பார். அது யார்? இந்த மாதிரி பிறக்கிறதே கிடையாது அப்படின்னு ஒருத்தர் பார்த்திங்கன்னா சிவனைத்தான் சொல்ல முடியும். மற்ற எல்லாமே கிருஷ்ணருக்கு அப்பா அம்மா இருப்பாங்க, இயேசுக்கு அப்பா அம்மா இருப்பாங்க, ராமருக்கு அப்பா அம்மா இருப்பாங்க. இவங்கெல்லாம் இறக்கிறதும் இருக்கும், ஆனால் அப்படியே சுவங்கன்னு மேலே போயிட்டாங்கன்னு நம்புவாங்கன்னு வச்சுக்கோங்க. ஆனாலும் தாயின் கர்ப்பத்தில் தான் பிறகுறான் எல்லோரும் மாதிரினா எல்லோரும் மாதிரி தானே இறப்பாங்க. அது எப்படி ஒருத்தர் மட்டும் மேலே போக முடியும்? ஸோ அப்படியெல்லாம் நடக்கலை. ஸோ அவங்க யாருமே கடவுள் கிடையாது, கடவுள் ஒருத்தர் தான். ஸோ அவரைத்தான் அல்லான்னு முஸ்லீம்களும், சிவபெருமான்னு இந்துக்களும், பரமபிதான்னு கிறிஸ்தவர்களும் சொல்கிறோம். ஸோ அதனால தான் இந்து மதத்தில் சிவனுக்கு மட்டும்தான் லிங்க ரூபம், அதாவது இது ஜோதி ரூபத்தை தான் லிங்க ரூபம்னு சொல்கிறாங்க. இது தெரியாமல் அவங்க தவறான அர்த்தங்கள் கொடுத்துட்டு இருக்கிறாங்க. ஸோ கடவுள்
ஒருத்தர் தான். அப்போ இந்து மதத்தில் நிறைய பேர் வழிபடுறாங்களே, அவங்களும் யார்? வேறு யாரும் இல்லை, சொர்க்கத்தில் வாழ்ந்தவர்கள். இது 5000 வருட காலச்சக்கரத்தினால இயங்குது. முதல் 2500 வருடம் இதே பாரத பூமி சொர்க்கமாக இருந்தது. இங்கே வாழ்ந்தவர்கள் அவங்க என்ன, அவங்களும் நம்மள மாதிரி மனிதர்கள் தான். என்ன வித்தியாசம் அப்படின்னா, தெய்வீக குணம் இருக்கும், அசுர குணம் கொஞ்சம் கூட இருக்காது. காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரம்னா என்னன்னே தெரியாது. அப்போ எப்படி குழந்தை பிறக்கும்? கணவனும் மனைவியும் நமக்கு ஒரு வாரிசு வேணும்னு நினைக்கும்போது மனைவி கர்ப்பம் அடைவாளே தவிர காமத்தினால் குழந்தை பிறக்காது. அதனால தான் அவங்கள கோயில் கட்டி கும்பிட்றோம். கடவுளுக்கு ஈக்குவலாக தூய்மையாக இருப்பாங்க. தூய்மையாக இருந்தாலே அவங்க பூஜைக்கு தகுந்தவர்கள் தான். ஸோ வணக்கத்திற்குரியவராக சொர்க்கமாக இருக்கும்போது இருந்தாங்க. அவங்கள இப்போ கோயில் கட்டி கும்பிட்றோம், அது தப்பு கிடையாது. ஆனால் அவங்க இப்போ எங்கே போயிட்டாங்க? மறுஜன்மம் எடுத்து பாவம் செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. வேறு யாரும் இல்லை, நீங்களும் நானும் தான் அது அப்படின்ற செய்தி நமக்கே தெரியாது. அதை சொல்வதற்குத்தான் கடவுள் வருகிறார். இதுதான் கீதையில், அர்ஜுனா உன்னுடைய முன் ஜென்மங்களை பற்றி உனக்கு தெரியாது, எனக்கு தெரியும், அதை சொல்ல தான் வர்றார். ஏன் சொல்கிறார்? இது காலச்சக்கரம். சத்தியுகம், திரேதாயுகம், துவாபரயுகம், கலியுகம். முதல் 2 யுகம் சொர்க்கம், அடுத்த 2 யுகம் நரகம். அதாவது புது உலகம் பழசாகுது, குணம் கெட்டு போகுது. குழந்தை பிறக்கும்போது பரிசுத்தமாக பிறக்குது, வளர வளர கெட்டு போகுதில்ல. அதே மாதிரி தான் இந்த உலகமுமே. அப்போ உலகம் ரொம்ப கெட்டு போகும்போது சரியான பாதையை சொல்கிறாரு. சொன்னாலே எல்லோரும் கேட்க போகிறது கிடையாது, கோடியில் சிலர் தான் கேட்பாங்க. அந்த சிலர் தான் மீண்டும் தன்னுடைய குணத்தை மாற்றிக்கிட்டு காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரத்தை அழித்து மீண்டும் சொர்க்கத்திற்குள் நுழைவார்கள். அதனால தான் சொர்க்கத்தின் பாதை ஈடுகளானது அப்படின்னு எல்லா மதத்துலையுமே சொல்லப்பட்டிருக்கும். ஸோ மற்றபடி அந்த வானமும் இந்த பூமியும் எப்பயுமே தான் இருக்குது. இன்னும் கேட்டிங்கன்னா நாம் ஆத்மாக்களே எப்பவுமே தான் இருப்போம். இந்த காலச்சக்கரமும் எப்பவுமே தான் நடக்குது. என்ன மாறுதுன்னா, பரிசுத்தமாக சத்தியுகத்தில் இருக்கிற நாம் கலியுகத்துக்கு வரும்போது அழுக்காயிடும். அப்போ 5000 வருடத்திற்கு ஒரு முறை இறைவன் நம்மளை தூய்மையாக்குற ஞானத்தை கொடுக்குறார். அதை கேட்டு தூய்மை ஆகிறவங்க மறுபடியும் சொர்க்கத்துக்கு வந்துடுறாங்க. அப்போ தான் கலியுக அழிவு ஏற்படுது. ஏன்னா அழிந்து தான் இந்த பூமி சொர்க்கமாக மாறும், புதுப்பிக்கப்படுது. ஸோ இதுதான் இதுக்கான உண்மையான அர்த்தம். ஸோ அப்படிப்பட்டவர் நம்முடைய இரட்சகர், நம்மை பாதுகாத்தவர் இல்லையா, அழிவுலேருந்து பாதுகாத்தவர். ஆத்மா எப்போவுமே இருக்குது. பட் ஆத்மாவுடைய சக்தி ஃபுல்லாக காலி ஆயிடுச்சுன்னா திரும்ப எப்படி பிறக்கும்? அப்போ சக்தியை நிரப்புறார். எப்படி நிரப்புறது? ஆத்மான்னு உணர்ந்து ஆத்மாவின் தந்தை அல்லாவை நினச்சிக்கிட்டே இருக்கணும். ஆத்மா பூர்வ மத்தியில் நட்சத்திரம் மாதிரி ஜொலிக்குது, அதனால தான் இங்கே போட்டு வைக்கிறோம். ஆத்மா கண் வழியாக பார்க்குது, வாய் வழியாக பேசுது, அனைத்து காரியத்தையும் ஆத்மா தான் பண்ணுது. ஆத்மானா உயிர். ஸோ அப்போ அவரே இந்த ஞானத்தை கொடுக்குறாரு. ஆனால் அவருடைய படைப்பு மனிதர்கள் இல்லை, தேவதைகளை தான் அவர் படைக்கிறார். போக போக நம்ம மனிதர்களாக மாறிடுறோம். அதான் ஃபாலன் ஏஞ்சல்னு கிறிஸ்தவர்கள் கூட சொல்லுவாங்க. அப்போ விழுந்த மனிதர்கள் சொர்க்கத்தில் எந்த வழிபாடும் இருக்காது. ஏன்னா அவங்களே பூஜைக்குரியவர்களாக இருப்பாங்க. எப்போ கீழான நிலை அடைகிறாங்களோ அப்போ தான் மேலானவர்களை வணங்குவாங்க இல்லையா. ஸோ கீழான நிலை அடையும் பொழுது தான் முதல்ல சிவனுக்கு தான் கோயில் கட்டப்படுது. ஸோ உலகத்திலே முதல்ல கட்டப்பட்ட கோயில் குஜராத்தில் உள்ள சோமநாதர் ஆலயம். ஸோ அந்த ஆலயத்தை கொள்ளடிக்க தான் முகமது கஜினி பலமுறை இங்கே படையெடுத்து வந்தான். அந்த சோமநாதர் ஆலயத்தில் வைரங்கள்னால் நிரம்பி இருக்கும். அந்த லிங்கமே வைரத்தில் அந்தரத்தில் மிதந்துட்டு இருக்கும். அப்படி ஒரு டெக்னாலஜியில் அப்போவே கட்டப்பட்டு இருக்குது. ஸோ இதோடைய நினைவாக அப்படியே பைபிளில் பார்த்திங்கன்னா சுலைமான் நபி இருக்கிறார் இல்லையா, அவர் கட்டினதாக காட்டியிருப்பாங்க. சரி, ஆனால் அதான் ஒன்று அல்லாஹ்வுக்கு பதிலாக அவருடைய உன்னதமான படைப்பாகிய தேவதைகளை வணங்குறாங்க, அது இந்துக்கள். அடுத்தது தேவதைகளை கீழான நிலையை அடைந்த பிறகு வரக்கூடிய மதங்களை உருவாக்கக்கூடியவர்கள் சொல்லக்கூடிய அந்த வேதங்களை கடவுளே கொடுத்ததாக நம்பிடுறாங்க. ஸோ இது எல்லாமே கடவுளுக்கு இணை வைக்கிறது தான் இல்லையா. கடவுள் வரதே ஞானத்தை கொடுக்கத்தான். அப்போ மனிதனுடைய ஞானத்தை கடவுளுடைய ஞானம்னு சொன்னால் அதுவும் இணை வைக்கிறது தான். ஸோ அப்போ அதனால் என்ன உருவாகும்னா பிரிவினை மட்டுமே உருவாகும் இல்லை. ஏற்கனவே ஒரு மதம் இருக்குது, இன்னொரு மதம் வருதுன்னா பிரிவினை வரதானே செய்யும். அது தப்புன்னு இன்னொரு மதம் வரும். மதம் வர்றதே இதுக்கு முன்னாடி இருந்த மதம் தப்புன்னு சொல்லி தான் வருமே. அப்போ பிரிவினை வரதான் செய்யும். ஸோ இறுதியில் கடவுள் சொல்கிறாரு,
இந்த உடலின் மதங்களை எல்லாம் தூக்கி கடாசுங்க. நீங்கள் உடம்பே கிடையாது, ஆத்மா முதல்ல. அனைத்து ஆத்மாக்களும் என்னுடைய குழந்தைகள், ஒருவருக்கொருவர் சகோதரர்கள். ஆத்மா சொல்கிறார், உடம்பு சொல்லலை. ஏன்னா உடம்புனா தான் ஆண் பெண் சகோதர சகோதரி வரும். இங்கே வெறும் சகோதரர்கள் தான். முஸ்லீம்கள் பாய் பாயின்னு சொல்கிறதோடைய அர்த்தம் அது தான். ஸோ அப்போ இதோடைய உண்மையான அர்த்தம்னா கடவுள் வராரு அப்படின்னு சொல்கிறோம். ஆனால் படைப்புகள் பின்னாடி போய், அதாவது மதங்களை பிடிச்சிக்கிட்டு படைப்பை வர விட்டுடுறோம். அதான் சொல்கிறார், இருளையும் ஒளியையும் பிரித்து ஒளியின் பக்கம் வழிகாட்டுனவரை விட்டுட்டு மற்றதை பிடிச்சிக்கிறீங்கன்றதை தான் இணை வைக்கிறீங்கன்றது அர்த்தம். வழிபடுறதுன்னு அர்த்தம் இல்லை. இப்போ வழிபடுறதெல்லாம் பக்தி. அது நரகத்தில் பண்ணும் எங்களை காப்பாற்றுங்க. இங்கே அவர் காப்பாற்ற தான் வந்திருக்கிறார். வழியை நமக்கே சொல்கிறார். என் நினைவிலே இருக்க ஆத்மா தூய்மையாகும். உடல் என்பதையே மறப்பீங்க. காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரத்தை எந்த அளவுக்கு தூய்மையாக வெல்றீங்களோ அந்த அளவுக்கு சொர்க்கத்தில் ஆரம்பத்தில் பிறந்து உயர்ந்த பதவியை அனுபவிப்பீங்க. அப்படி ஆரம்பத்தில் உயர்ந்த பதவியை அனுபவிக்கிறவர் தான் நாராயணன் சொர்க்கத்தில். அதனால தான் சொர்க்கவாசல் திறப்பு விழா உலகத்திலே பெருமாள் கோயிலில் தான் கொண்டாடுறாங்க. அதாவது சொர்க்க வாசலை திறந்தால் அங்கே ஆட்சி, அவருடைய ஆட்சி தான் முதல்ல நடக்குதுன்னு அர்த்தம். 2வது வசனம், அவன் எத்தகையோன் என்றால் உங்களை களிமண்ணினால் அவன் படைத்தான். பிறகு உங்களுக்கு ஒரு தவணையும் நிர்ணயம் செய்துள்ளான். உங்கள் விசாரணைக்காகவும் ஒரு குறிப்பிட்ட தவணையும் அவனிடத்தில் உண்டு. பின்னும் நீங்கள் அவன் வணக்கத்திற்குரியவன் என்பதில் சந்தேகப்படுறீங்க அப்படின்னு சொல்லப்பட்டது. ஸோ கடவுள் வர்றது கடைசின்னு ஒரு வருடம் தான். இந்த கடைசின்னு ஒரு வருடத்தில் நடக்கிறத தான் கதை வடிவத்தில் ராமாயணம், மகாபாரதம், பைபிள், குரான் எல்லாத்துலேயுமே சொல்லப்பட்டு இருக்குது. அப்போ தான் இது உங்களுக்கு புரியவே செய்யும். இல்லாட்டினா ஒன்றுமே புரியாது. ஸோ அப்போ களிமண்ணினால் அவர் உங்களை படைத்தார் அப்படின்னு பைபிள், குரானில் ஆதாமை படித்ததை குறிப்பிட்டிருக்கிறாங்க. சரி, இந்து மதத்தில் இல்லையா அப்படின்னா பிள்ளையாரை பார்வதி தன்னுடைய உடம்பில் இருக்கிற அழுக்கிலிருந்து உருவாக்குனாங்க. அழுக்கை வழித்து பிடிச்சி வச்சாங்க, பிள்ளையார் ஆயிட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ரெண்டுமே ஒரே விஷயந்தான். இது எதை குறிக்குது அப்படின்னா, உண்மையில் மண்ணிலேருந்து உருவாக்குறாங்க, களிமண்ணிலேருந்து உருவாக்குறாங்க அப்படி அர்த்தம் கிடையாது. ஆத்மான்ற உணர்வுலேயே இருந்த மனிதன் கொஞ்சம் கொஞ்சமாக ஆத்மான்றதை மறந்து உடல்ன்ற உணர்வுக்கு வரான் இல்லையா? அந்த உடல்ன்ற உணர்வை தான் களிமண் இல்லை, உடலை மண்ணோட ஒப்பிடுவாங்க. ஸோ மண்ணுன்னு நினச்சிட்ருக்கிற மனிதனை நீ மண்ணு கிடையாது ஆத்மானு எழுப்புகிறாங்க. அதான் இறுதியில் கல்லறையிலிருந்து உன்னை எழுப்புவேன் அப்படின்ட்டு பைபிளில் கூட இருக்கும். ஸோ இதில் பார்த்திங்கன்னா டைம் கொடுக்குறார். இல்லை எந்த மதத்திலும் இவ்வளோ நாளில் உலகம் அழியும் அப்படின்னு சொல்லப்பட்டு இருக்குதா? எதுலையுமே சொல்லப்படல. ஆனால் இங்கே உலகம் அழிகிறதுக்கு 100 வருடம் முன்பு தான் கடவுளே வரார். அப்படினால அங்கே டைம் ஃபிக்ஸ் ஆகிடுச்சு இல்லையா? ஆவரேஜாக 100 வருடம். அப்போ அந்த 100 வருடத்துக்குள்ளே நீங்கள் மாறணும் தேவதையாக அப்படின்னு தவணை டைம் கொடுக்குறார் உங்களுக்கு. அப்போ டக்குன்னு மாறுறதுக்கு முயற்சி பண்ணணுமா? நீ தான் கடவுள், நான் எப்படி நம்புறது? இப்படியே கேட்டுக்கிட்டே இருப்பீங்களா? அல்லது நிராகரிப்பாளர், அதெல்லாம் நாங்கள் கேட்க தயாராக இல்லைப்பா, என்னத்த காமத்தை விடணுன்றீங்க, கரிமீனை விடணுன்றீங்க, பூண்டு வெங்காயத்தை விடணுன்றீங்க, இப்படி ஒரு வாழ்க்கை எங்களுக்கு தேவையில்லை, எங்கள் மதத்தில் எல்லாமே என்ஜாய் பண்ணலாம் அப்படின்ட்டு எல்லாம் சாத்தானின் வழிப்படியே போயிடுவாங்க. கடவுள் ஒருத்தர் தான்னா கடவுளுடைய வழியும் ஒன்று தான். அது அவர் எப்போ வராரோ அப்போ தான் கொடுக்குறார். அப்போ கடவுளை நீங்கள் நிராகரிக்கிறீங்கன்னா என்ன அர்த்தம்? கடவுளுடைய வழியை விட்டு மற்றதை பிடிக்கிறீங்கன்னா வந்தது கடவுள்ன்றதில் உங்களுக்கு நிச்சய புத்தி இல்லை, விசுவாசம் இல்லை அப்படின்னு அர்த்தம். ஸோ அவர்களைத்தான் நிராகரிப்பாளர்கள், காஃபிர்கள் அப்படின்னு குரானில் சொல்லப்பட்டிருக்கும். இன்னொருத்தவங்கள விசுவாசம் உள்ளவர்கள் அப்படின்னு பைபிள்லையும் சொல்லப்பட்டிருக்கும். சரி, மீதியை நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ அல்லாஹ் இந்த பூமிக்கு வந்துட்டார் அப்படின்ற செய்தி கோடியில் சிலருக்கு தான் தெரியும். ஸோ அதை தெரிஞ்சதுனால தான் நீங்கள் பார்க்குறீங்க. உங்களுடைய நண்பர்கள், உறவினர்களுக்கும்
இதை தெரியப்படுத்த வேண்டியது உங்களுடைய கடமை. ஓம் சாந்தி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஸோ இறைவனுடைய நேரடி ஞானம் எல்லா பிரம்மகுமாரிகள் ராஜயோக தியான நிலையத்திலும் முற்றிலும் இலவசமாக முரளின்ற பேரில் கிடைக்கிது. யூடியூப் வெப்சைட்ஸ்லாம் இருக்குது. அதோட லிங்க் இந்த வீடியோக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம். இல்லாட்டினா பிகே சரவணகுமார் தமிழ் முரளி அப்படி நீங்கள் சர்ச் பண்ணாலும் கிடைக்கும். ஓம் சாந்தி.